மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ண லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2/7/2026 ஆகுதுங்க. தற்பொழுது நிலவரப்படி பார்த்தோம்னா வட இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது புரட்டி போட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாளுமே தென்மேற்கு பருவமழையை பார்த்தோம்னா வட இந்திய மாகாணங்கள் முழுவதும் சிறப்பான தரமான மழை கொடுத்து கொண்டிருக்கு. அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேபாளம் மற்றும் வட இந்திய பகுதி எல்லாமே தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழை காலம் தற்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சில இடங்களில் பல்வேறு மாகாணங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கும் தற்பொழுது பதிவாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான அதாவது அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் எல்லா காற்றுமே இப்போ வந்து வட இந்தியாவில் போய் சந்திப்பதனால ஒட்டுமொத்த வட இந்தியாவிற்கே ஒரு சிறந்த ஒரு மழைக்காலமாக தற்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்தபடியாக கேட்கலாம், என்ன சார் இது அந்த பக்கம் மழை பெய்யுது, வட இந்தியா பக்கம் தென்மேற்கு பருவமழை பெய்யுது, ஆனால் தென்னிந்தியா பக்கம் கேரளாவில் அவ்வளோவா இல்லையே அப்படின்னு கேட்கலாம். கவலைப்படாதீங்க. தென்னிந்தியாவில் அந்த காற்று வரக்கூடிய பாதையில் ஒரு மாற்றம் இருக்குது. அதாவது ஈரப்பதமான காற்று அதிகமாக ஈர்க்கப்படணும்னா வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, அப்படி இல்லை என்றால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் அது வந்து உருவாகி நல்ல காற்றை வந்து ஃபோர்ஸாக இழுக்கணும். அதுவும் தென்னிந்தியா மற்றும் கேரளா வழியாக அதிகமான ஈரப்பதமான காற்று இருத்தால் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் தென்னிந்தியாவில். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சிகள் மட்டுமே இருப்பதனால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காற்று சுழற்சிகள் மட்டுமே இருப்பதனால காற்று அவ்வளோவா இருக்காது. காற்று இருந்தாலும் அது வந்து காற்றுடைய குவிதலை பொறுத்து வட இந்தியாவில் தற்பொழுது மழை கொடுத்து கொண்டிருக்கிறது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பசிபிக் பெருங்கடலிலிருந்து அடுத்தடுத்த புயல்களும் அங்கே வந்து கரை கடந்து அது இறுதியாக நம்ம வடக்கு வங்கக்கடல் நோக்கி தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்த வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தென்மேற்கு பருவமழை இன்னும் தான் அதிகமாக இருக்க போகுது. சரிங்களா? இப்போதைக்கு முடியாது. இன்னும் ஒரு 110 நாள் இருக்குது தென்மேற்கு பருவமழை. 110 நாள் நம்ம தமிழ்நாட்டிற்கும் நீடிக்கும், நம்ம கேரளா மற்றும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கண்டிப்பாக நீடிக்கும் என்பதனால் 110 நாளில் என்ன வேணாம் நடக்கலாம். சரிங்களா? ஒரு 2 நாள் மழை பெஞ்சாலே போதும், வெள்ளப்பெருக்கு தான். சரிங்களா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை எல்லாமே ஒரே நாளில் கொடுத்து இருக்குது. இதனால் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. எனவே மழை இல்லைன்னு கவலைப்படாதீங்க மக்களே. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ வந்து விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் எல்லாமே இப்போ வந்து போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த முறை தண்ணி வராது, அதை விவசாயம் பண்ண முடியாது, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து போர் செட்டை வந்து இறக்கி நிலத்தடி நீர் பயன்படுத்தி நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட விவசாய நிலத்தில் இப்போவே போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஊரே விவசாய ஊர் தான். நான் வந்து விவசாயிகள்கிட்ட கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் மழை வருங்கிறீங்க, ஆனால் இது வரைக்கும் வந்தபாடு இல்லை. ஆனால் உங்களையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. நாங்களும் எவ்வளோ நாள் தான் மழை வரும் கேட்குறது, எங்களால் முடியல சார். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுவோம். அது வந்து தண்ணி வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பெய்யாட்டும் சரி, நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா போர் செட்டு மூலம் வந்து நாங்கள் விவசாயம் பண்ண போகிறோம். அதான் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விவசாயிகள் எல்லாருமே நம்ம ஊரில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. எப்போதுமே தஞ்சாவூர் பக்கம் இந்த காவேரி நீரை வச்சு தான் இப்போ விவசாயம் பண்ணுவாங்க. காவேரி, கொள்ளிடம், அதே போல் மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய நீர் வச்சு தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த வாட்டி அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னுடைய ஊரில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ நான் போய் கேட்டபோது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து வீடியோ போகிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் மழை வந்தபாடு கிடையாது. தென்மேற்கு பருவமழையும் பெய்யுங்கிறீங்க, ஆனால் இதுவும் அந்த மாதிரி ஏமாற்றம் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விவசாயிகளே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அவங்களே, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, நான் விவசாயம் பண்ணுங்க, அதுக்குன்னு விவசாயத்தை வந்து அழிக்காதீங்க, யாருடைய உங்களுடைய விவசாய நிலத்தை யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரிங்களா? ஏன்னா ஏமாற்றம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. அதாவது மழை வந்து தமிழ்நாடு முழுக்க
தென்னிந்தியா முழுக்க பரவலாக பெய்யணும்னா, அதாவது வெள்ளப்பெருக்கு, மிக கனமழை, அதி கனமழைன்னு பெய்யணும்னா, தமிழகம் அருகே ஒன்று வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கணும். ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கணும். இல்லை சிஸ்டம் கரை கடந்து ஒரு புயலோ கரை கடந்து உள்ளே போகணும். ஆனால் அப்படியெல்லாம் இப்போ வந்து நடக்க மாட்டேங்குது. புயல்கள் உருவாகுது, கடலில் மட்டுமே மழை கொடுத்துட்டு நம்ம தமிழகம் நோக்கி வரும்பொழுது புஷ்ஷுன்னு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் காற்று தான் சரி, புயல் தான் இந்த மாதிரி பண்ணால் காற்று பார்த்திங்கன்னா அதுவும் சில இடங்களில் மட்டுமே காற்று குவிதலை ஏற்படுத்தி, ஆனால் தமிழ்நாடு முழுக்க மழை பெய்ய கொடுக்க மாட்டேங்குது. சில இடத்துல மட்டுமே காற்று குவிதலை ஏற்படுத்தி சில இடங்களில் மட்டுமே மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கிறது. ஸோ இது வந்து இப்போ கிடையாது. இந்த ஏமாற்றம் கடந்த 2-3 வருடங்களுக்கு மேலாக நீடித்து கொண்டிருக்கிறது. மழை சரியாக பெய்யவில்லை, மழை சரியாக பதிவாகவில்லை என்ற குறைபாடுகள் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது. எனவே கவலைப்படாதீங்க. தற்பொழுது எல்லினோ காலம் என்பதனால கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு வறட்சியும் ஏற்படுத்தும். ஆனால் அந்த வறட்சிக்கு ஏற்ற மழை கண்டிப்பாக சமமாக அந்த வறட்சியை சமம் செய்யும் அளவிற்கு இந்த முறை அதிகமான நீங்கள் நினைத்து பார்க்காத முடியாத அளவிற்கு மழையும் கண்டிப்பாக பதிவாகும். இந்த ஒரு மாற்றம் கிடையாது. தென்மேற்கு பருவக்காற்று தற்பொழுது இன்று முதல் தீவிரமாகும் என்பதனால மேற்கு மாவட்ட மக்கள், அதாவது பாலக்காடு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்றால் கரூர், திருப்பூர், காங்கேயம் மற்றும் திருச்சிராப்பள்ளிக்கு பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மிதமான மழை பதிவாகலாம். சில நேரத்தில் வெயிலும் அடிக்கலாம். வெயில் அடித்தால் கண்டிப்பாக ஒரு வெப்ப காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா உஷாராக இருங்க. ஆரியங்கா காற்று அனைத்து காற்று பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுக்க இனிமேல் காற்று தான். காற்று இல்லாத ஒரு இடம்னா அந்த கொடைக்கானல் மழை காற்று தடுக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யும். அதேபோல் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பக்கம் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கும். காற்று இல்லாத இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்து அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். மழை வந்தாலும் கனமழைகள் நான் இன்றைக்கும் சில இடங்களில் இருக்கும். நாளைக்கும் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெஞ்சாலும் அது வந்து உடனடியாக கடலில் இறங்கிடும். ஏன்னா காற்றோடைய வேகம் அதிகரிப்பதனால மழை வந்து நின்று பெய்யாது. காற்று இல்லாத இடத்துல வேணால் சுத்தமாக காற்று அடிக்காத இடத்துல மழை நின்று பெய்யும். ஆனால் காற்று வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் மேலே அடித்தாலே மேகங்கள் அது உடனடியாக கிழக்கு நோக்கி தள்ளிட்டு போயிடும். சரிங்களா? அதனால் மழை இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.